கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்து கொள்ள முடியுமா? தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்கக்கூடுமா என்கிற இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு முன்வைக்கிறார். நீதிமொழிகளை பொறுத்த மட்டிலே அனைத்து வசனங்களும் நமக்கு அறிவுரைகளாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வேதம் சொல்லுகிற அறிவுரைகளை நாம் கேட்டால் தான் வேத வசனத்தின்படி நாம் நடக்க முடியும். கடவுளுடைய வார்த்தை என்ன என்பது நமக்கு புரியும். ஆசீர்வாதம் வேண்டுமானாலும், சமாதானம் வேண்டுமானாலும், ஆலோசனை வேண்டுமானாலும், எதுவாக இருந்தாலும் வேதம் நமக்கு சொல்லுகிற அறிவுரைகளை கேட்காம நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் நினச்சா அது முட்டாள்தனம். இப்போ இந்த அறிவுரைகள் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழணும், எந்த மாதிரி செயல்கள் நாம் செய்யணும் அப்படிங்கிற இந்த அறிவுரைகளை நீதிமொழிகள் நமக்கு சொல்லுது. இப்போ சொல்கிறார் பாருங்க, தன் வஸ்திரம் வேகாமல் மடியில் எவனாவது நெருப்பை வச்சுக்க முடியுமான்னு கேட்குறார். நெருப்பு, அந்த நெருப்பை எடுத்து மடியில் வச்சுக்கிட்டா வஸ்திரம் வேகாமல் இருக்குமா அல்லது சுடாமல் தான் இருக்குமா? நினச்சி பாருங்கள். நெருப்பு கண்டிப்பாக எல்லாவற்றையும் என்ன பண்ணிடும்? சுற்றும். இல்லை மடியில் வச்சுக்கிட்டு நான் நெருப்பை தாளாட்ட முடியுமா? என்ன சொல்கிறாருன்னா, நெருப்பு என்பது மிகப்பெரிய பாவத்தை சுட்டி காட்டுறது. தவறு, நம்ம வாழ்க்கையில் நாம் செய்கிற மிகப்பெரிய பாவம். இந்த பாவத்தை செஞ்சவன் தண்டனைக்கு தப்பிக்க முடியுமான்னு கேட்குறார். அதை தான் இப்போ சொல்கிறார். நெருப்பை ஒருவன் மடியில் வச்சுக்க முடியுமா, அதாவது தன்னுடைய வஸ்திரம் வேகாமல் அப்படின்னு கேட்குறார். அப்போ பாவம் செய்கிறவன் தண்டனைக்கு தப்பிக்க முடியுமா? இதுதான் இதனுடைய அர்த்தம். அடுத்த வசனத்தை சொல்கிறாரு பாருங்கள், தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மீது நடக்க முடியும். நெருப்பு மேலே நடக்க முடியுமா கால் சுடாமல்? கண்டிப்பாக கால் சுடும். அன்பானவர்களே, இந்த அறிவுரை என்ன சொல்லுது நமக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உலக வாழ்க்கை நம்ம வாழ்ந்து தான் தீரணும். அதில் நம்ம வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக வாழணும்னு சொல்கிறேன். இன்றைக்கி சாதாரணமாக ஒரு பழமொழியோடு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம கொஞ்சம் பார்த்து போங்க, கவனமாக போங்க, அங்கே யாராவது ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் உடனே அவர் சொல்லுவார், எனக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்னு சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மடியில் கனத்தை தூக்கிட்டு போகல, என்னிடத்துல குற்றம் இல்லை, நான் யார் இடத்துக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, என்னிடத்துல பாவம் இல்லை, நான் யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்துல பாவம் இல்லை, நான் பரிசுத்தராக இருக்கிறேன், அது மாதிரி நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு சொன்னார். உலகத்தை ஜெயிச்சார், பிதாவினோட வலது பாரிசத்தில் வீட்டு இருக்கிறார். இந்த நன்மையான காரியங்கள் எதனால் நடந்துச்சு அப்படின்னா, அவரோட மடியில் கனம் இல்லை, அவரோட மடியில் நெருப்பு இல்லை. அன்பானவர்களே, அப்போ நம்முடைய மடியில் நாம் கனம் வைத்து கொள்ளக்கூடாது, நம்முடைய மடியில் நம்ம நெருப்பை வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறார். இந்த நெருப்புனா என்னென்னா பாவம், உலக சிற்றின்பம், இந்த உலகத்திற்குண்டான வாழ்க்கை, இந்த உலகத்திற்குண்டான செயல். இதை நம்ம என்ன பண்ணணும்னா, செஞ்சிடக்கூடாது, வேறொருத்தருக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது. அந்த நெருப்பு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நிறைய நம்ம பட்டியலிட்டு சொல்ல முடியும். எதுவெல்லாம் நெருப்பு அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறது, அடுத்தவங்களை எதிர்த்து பேசுகிறது, அடுத்தவர்களுடைய பொருளை ஆக்கிரமிக்கிறது, அடுத்தவர்களுக்கு முறையாக கிடைக்க வேண்டியதை நாம் போய் தவறான வழியில் அதை பெற்றுக்கொண்டு வருவது, அடுத்தவருடைய பணத்தை அபகரிக்கிறது, அடுத்தவர்களுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நெருப்புக்கு சமமாக சொல்கிறார். அப்போ அதை நம்ம செஞ்சிட்டோம்னா நெருப்பை மடியில் வச்சுக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். கண்டிப்பாக அந்த நெருப்பு நம்மளையே ஒரு நாளைக்கு சுடும். நம்முடைய வஸ்திரம் வெந்ததுக்கப்புறம் சரீரம் வெந்து போகும் இல்லைங்களா? அதை வஸ்திரம்னா எதை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஒரு தற்காலிகமான பாதுகாப்பை சொல்கிறேன். நீங்கள் ஒரு தவறை செஞ்சிட்டோம், ஒருவருக்கு துரோகமாக ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம், அதுலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த தப்பித்தல் தற்காலிகமானது. அந்த பாவமே அந்த குற்றமே என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தற்காலிகமான பாதுகாப்பை எரிச்சிடும் அடுத்தது சரீரம் வெந்து போகும். கால் சுடாமல் தழலின் மீது நடக்க முடியுமா அப்படின்னா, பாவத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை உண்டு. நமக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் ஒரு அறிவுரை.
இந்த அறிவுரையை நாம் முறையாக கேட்டு அதன்படி நாம் நடக்கணும் அப்படின்னு தான் வேதம் நமக்கு சொல்லுது. இந்த வேதத்தின்படி நம்ம செய்யணும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி, அதில் தவறு இருக்கக்கூடாது. அதனால தான் தமிழில் ஒரு பழைய பழமொழி இருக்குது, களவும் அற்று அற அப்படின்னு சொல்லுவாங்க. களவு அற்று அற. களவுனா திருட்டு, திருட்டு இல்லாமல், அற்றுனா இல்லாமல், அற அப்படின்னாக்கா கற்றுக்கொள்ளுன்னு அர்த்தம். களவு அற்று அற. நீங்கள் எதை கற்றுக்கொண்டாலும், நீங்கள் எதை செய்தாலும், நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் அதில் களவு இல்லாமல், திருட்டுத்தனம் இல்லாமல் பார்த்துக்குங்கிறார். அப்போ திருட்டுத்தனமாக நம்ம ஒரு காரியத்தை, திருட்டுத்தனமாக ஒரு செயலை, திருட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா, இந்த திருட்டுத்தனம் என்பது நெருப்பை போன்றது. நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த தற்காலிகமான சுகத்தை இந்த நெருப்பு எரிச்சிரும். அதுக்கப்புறம் சரீரம் வெந்துவோம், நிரந்தரம் வெந்துவோம். அன்பானவர்களே, இப்போ இந்த வேத வசனம் அதை தான் சொல்லுது. நெருப்பை மடி மேலே வச்சுட்டு இருந்தீங்கன்னா உன் சரீரம் வெந்து போகும். உன் வஸ்திரம் வெந்து அப்புறம் சரீரம் வெந்துடும். அப்போ இந்த பாவம், குற்றச் செயல்கள், அக்கிரமங்கள் இதெல்லாம் நீங்கள் மடியில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன பண்ணுன்னா வஸ்திரத்தை வேக வச்சிரும். அப்புறம் நம்முடைய தற்காலிகமான பாதுகாப்பு அதிலிருந்து அழிஞ்சு போகும். அப்புறம் நிரந்தரமான நம்முடைய வாழ்க்கையும் அதனால் சுட்டெரிக்கப்படும். இப்போ நம்ம என்ன செய்யறது? நம்ம தவறு செஞ்சிட்டோமே, குற்றம் பண்ணிட்டோமே அப்படின்னா இதை ஆண்டவரோட சமூகத்தில் போய் சொல்லணும். ஆண்டவர், இப்படிப்பட்ட தவறை நான் செஞ்சிட்டேன், இப்படி ஒரு குற்றத்தை செஞ்சிட்டேன், உங்களை அறியாத நாட்களில் இப்படிப்பட்ட தவறை நான் செஞ்சிட்டேன், அதனால் என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் அது போன்ற தவறுகளை செய்ய மாட்டேங்கிற முடிவெடுக்கணும், ஒரு வைராக்கியமாக. அப்போ அதை செய்கிற போது இந்த நெருப்பானது நம்முடைய மடியில் வராது. அது பரிசுத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்துக்கு போயிடும். நம்முடைய பாவமும் சரி, நம்முடைய குற்றங்களும் சரி, நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல் எல்லாமே அவருடைய பாதத்தில் வச்சுட்டு இனிமேல் நான் அது போன்ற தவறுகளை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியமான முடிவோடு நாம் அந்த இடத்துலேருந்து திரும்பி வர்றப்போ கர்த்தர் நம்மை மிகவும் பாதுகாப்பாக வழி நடத்துவார். மிகவும் பாதுகாப்பாக நம்முடைய வாழ்க்கையை வாழ செய்வார். அன்பானவர்களே, அதனால தான் இன்றைக்கி இப்படி ஒரு அறிவுரையை இந்த வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. மடியில் கனம் இருந்தால் போகிற வழியில் பயம் இருக்கும். மடியில் நெருப்பு இருந்தால் அந்த நெருப்பு வஸ்திரத்தை வேக செய்யும். வஸ்திரம் வெந்ததற்கு பிறகு சரீரமும் வெந்து போகும். நெருப்பில் நடந்தோம்னா நிச்சயமாக நம்முடைய கால் வெந்து போகும். பாவத்தில் நம்முடைய வாழ்க்கை வாழ ஆரம்பித்தோம்னா இந்த உலகத்தில் நீதியின் சூரியன் நம்மை சுட்டெரிப்பார். பிதாவாகிய தேவன் என்கிற நெருப்பு நம்மை சுட்டெரிக்கும். அன்பானவர்களே, தயவு செய்து குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் அதை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் வச்சுட்டு இனிமேல் அதை செய்ய மாட்டேன் என்கிற முடிவோடு நாம் இந்த உலகத்தில் வாழ துவங்குறோன்னு வைங்களேன், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை சமாதானமும் சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர். இந்த நாள் நீர் கொடுத்த அறிவுரைக்காக உமக்கு நன்றி. நெருப்பை மடியில் வைத்திருக்கிறவன் நிச்சயமாக வஸ்திரம் வேகும்போது அவருடைய சரீரமும் வெந்து போகும் என்கிறதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நெருப்பின் மீது நடக்கிற போது எங்களுடைய பாதங்கள் சுட்டெரிக்கப்படும் என்பதை உணர்கிறோம். ஆண்டவரே, பாவம் என்கிற நெருப்பை நாங்கள் சுமந்து கொண்டிருந்தால் நாங்கள் எரிக்கப்படுவோம் என்பதை உணர்கிறோம். ஆண்டவரே, இனிமேல் நாங்கள் அதுபோன்ற செயல்களை செய்யாதபடி மனந்திரும்பின மக்களாக, பிதாவினுடைய பாதத்தில் எல்லாவற்றையும் சமர்ப்பித்திருக்கிற மக்களாக, உண்மையுள்ளவர்களாக, இயேசு கிறிஸ்துவைப் போல பரிசுத்தம் உள்ளவர்களாக நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.